ரோட்ரி வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு உன்னதமான நாள். எங்களுடைய ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் 3233 சென்னையில் இருக்கிற மாவட்டத்தில் எங்கள் தலைவர் திரு தேவேந்திரன் தலைமையில் நடக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு உன்னதமான நாள். இன்றைக்கி ஒரு ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக ஒரு பஸ் ஒன்று டொனேட் பண்ணுறோம் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு. அதை நம்ம ஃபோர்ட்ஸ் நிறுவனர் தலைவர் வீரமணி அவர்கள் உடைய நன்கொடையினால் ஏற்படுற இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. எதற்காக ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக ஒரு பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்டல் காலேஜில் நிறைய இடத்துல டென்டல் ஸ்க்ரீனிங்க்கு பஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஓரல் கேன்சருக்குன்னு இந்த வாட்டி நாங்கள் ஒரு பிளான் வச்சு இதை செயல்படுத்துகிறோம். காரணம், இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அதிகமாக தென்படுற ஒன் ஆஃப் த கேன்சர் ஓரல் கேன்சர். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிதாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கேன்சர் ஓரல் கேன்சர். அதிக அளவில் இருக்கவும் செய்து எளிதாக கண்டுபிடிக்கவும் முடியுது. பட் என்ன காரணம், மக்கள் சரியான நேரத்தில் நம்மக்கிட்ட வரமாட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்களுக்கு அதிகமாகவே பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட உழைப்புனால அவங்களால இதுக்குன்னு டைம் ஒதுக்கி வர முடியல. ஆரம்பத்தில் வர்ற அந்த புண்டுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு அவங்களுக்கு அறியாமையினாலேயும் தள்ளி போட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டேஜ் 3-4 தான் அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயன்றதுக்காக வராங்க. ஸோ நாங்கள் இந்த முயற்சி மூலிமா வேன் கொடுக்கறது, பஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நுண்கருவி ஒன்று, வேலோஸ்கோப்னு ஒன்று கொடுக்குறோம். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓரல் கேன்சர்லேயே ரொம்ப முக்கியமானது அந்த ப்ரீ மெலிக்னன்ட் ஸ்டேஜ். அதாவது கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிகுறி, ரொம்ப நாளாக அது வாயில் தென்படும். அதை கண்டறிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக அதை ட்ரீட் பண்ணலாம். அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக மக்களுக்கு இந்த பஸ் மூலிமா அந்த வேல்ஸ்கோப்புன்ற ஒரு கருவியும் கொடுத்து நாங்கள் இதை டொனேட் பண்ணியிருக்கோம். இது மூலிமா ஏராளமான ரூரல் ஏரியாவில் இருக்கிற அவங்க நம்மள மாதிரி அர்பன் சிட்டிக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றதுக்கு டைம் இல்லாதனால இது ரூரல் ஏரியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு உள்ளே போய் கேம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாகவும், அதை டிடெக்ட் பண்ணி இமீடியட்டாக டிஜிட்டல் டெக்னாலஜியில் இமீடியட்டாக இங்கே இருக்கிற ப்ரைமரி சென்டரில் கன்சல்ட் பண்ணி இந்த கேஸ்க்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வேணும், ஃபர்தர் பயாப்சி வேணுமா இல்லையான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு கருவியும் இந்த பஸ்ஸையும் நம்ம டொனேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரோட்டரியில் பல தேவைகள் இருக்குது. இந்த வருஷம் எங்களுடைய தலையாய பணி வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அதுக்காக முயற்சி. நன்றி. அவர் தான் அந்த 60 லட்சம் ரூபாயை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அவர் ஒரு வார்த்தை பேசுவார். அதுக்கு சங்க தலைவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ ஓரல் கேன்சர் ரொம்ப காமனாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை டிடக்ஷன் ஸ்க்ரீனிங் எக்யூப்மெண்ட் கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எங்களுடைய ரோட்டரி சங்க தலைவர். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் டி தேவேந்திரன், ரோட்டரி மாவட்டம் 32-31 ஆளுநர். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் டென்டல் செக்ஷனுக்கு ரொம்ப பாராட்டுகள். ஏன்னா நாங்களும் ரோட்டரியும் ராமச்சந்திரா நிறைய ஆண்டுகளாக இணைந்து நிறைய பணிகளை செய்திருக்கிறோம். முதன்மையாக நன்றி சொல்லணும்னா டாக்டர் தமிழுக்காக சொல்லணும். அடுத்து இருக்கிற நிறைய சப்போர்ட் ஃப்ரம் ராமச்சந்திரா. ரோட்டரி என்ன போலியோ எதிர்த்து ஒரு என்ஜிஓ வேலை பண்ணுதுன்னா, போலியோ எதிர்த்த ஒரே ஒரு சங்கம் ரோட்டரி சங்கம். அது மாதிரி இப்போ டென்டல் முக்கியமான கேன்சர் இன்ஸ்டியூட் உலகத்திலே நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கேன்சர் ஆச்சுன்னா ஒரே ஒரு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் மட்டும்தான் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட் பண்ணு. இப்போ வீடுதோறும் புற்றுநோய் அந்த அளவுக்கு நம்ம போயிருக்கும்போது காப்பாற்ற வேண்டியது பொது தொண்டு நிறுவனமாகிய ரோட்டரிக்கு இருக்கின்ற இதில் மேமோகிராம் பஸ்ஸு கொடுத்தோம். 2 ஆண்டு முன்னாடி ஹார்ட்டுக்காக ஒரு பஸ்ஸு கொடுத்தோம். எங்களுடைய டாக்டர் ராம்குமார் சொன்ன மாதிரி ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்குது, அதை வெல்லஸ்கோப் பண்ணுறாங்க. அடித்தா எங்கே கருப்பாக இருக்கோ அங்கே மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இது புற்றுநோய் இருக்கா இல்லைன்ட்டு வெரி இனிஷியல் ஸ்டேஜில் தெரிஞ்ச ஒரு 4 மாத்திரை கொடுத்தாங்கன்னா சுமார் பண்ணிடலாம். ஆனால் அந்த எப்படியாப்பட்ட மக்களுக்கு இந்த புற்றுநோய், வாய் புற்றுநோய் வருதுன்னா பீடி சிகரெட்டு வெத்தலை பார்க்க போகிறவங்க நிறைய பேர் இருக்குது. இந்த பழக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெரி லோவர் இன்கம் பீப்புள். ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னா வாழ்க்கையே அவங்களது அப்படியே கடந்து சம்பித்தது. அதனால் இந்த மாதிரி ஃபோர்ட்டிஸ் எங்கள் வீரமணி சார் ஹையஸ்ட் டோனர் இன் அவர் டிஸ்ட்ரிக்ட். ஃபோர்ட்டிஸ் இல்லைன்னா ஆண்டுதோறும் மினிமம் $2 lakhs ஒரு நன்கொடை கொடுத்து நிறைய பணிகள் செய்துருக்கோம். அதனால் வி தாட் இந்த மாதிரி பஸ்ஸு நம்ம வேன்ஸ் கொடுத்து வீடுக்கு போய் அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கலாம். மருத்துவம் ஒரு பஸ்ஸு கொடுத்தா தமிழ்நாட்டிலே இல்லை சென்னையிலே சுற்றுப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போதாதுன்ற சொல்லிட்டு இந்த மாதிரி பஸ்ஸு இன்னும் 3 பஸ்ஸுகளுக்கு எங்களிடம் பணமும் வந்திருக்கு, பிளானில் இருக்குது. பஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. மேபி இன்னும் another 1 or 2 months another 3 more buses will be there.
புற்றுநோய் மொத்தத்தில் அகற்றக்கூடும். வாய் புற்றுநோய் முகத்தில் அகற்றக்கூடும். ஏன்னா தமிழ்நாடு தான் முதல் இடம் இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ ரோட்டரி சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த பணியை நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கு என்ன செய்தி என்ன, இந்த செய்தியை இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேவை செய்கிற ராமச்சந்திராவும் ரோட்டரியும் இணைந்து இருக்கின்றது, அந்த பயணப்படுங்கள் என்று இந்த மெசேஜ் த்ரூஅவுட் தமிழ்நாடு எடுத்தும் போது ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நன்றி, தேங்க்யூ. ராமச்சந்திரா பல் மருத்துவக் கல்லூரி சார்பாக, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி சார்பாகவும் அந்த பல் மருத்துவக் கல்லூரியோட டீனாக இப்போ சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளம், ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம். அதில் வந்து இங்கே டென்டலில் பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து ஓரல் பெத்தாலஜி, ட்ரிபிள் ஒரு டீம் இங்கே செட் பண்ணியிருக்கு. ஓரல் பெத்தாலஜின்னு சொன்னாலும் இவங்க அந்த அது கேன்சரா அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணுற டீம் இது. அப்புறம் அதை இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறது ஓரல் மெடிசன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க வந்து அது அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங் ஸ்கோப் வச்சு ஸ்க்ரீன் பண்ணுறது. ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா சர்ஜிக்கல் டீம், அது மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, இந்த மாதிரி 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஒர்க்காக இதை வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி கம்யூனிட்டி லெவலில் ஒரு வயலானூருக்கு 10-15 கிராமம் நாங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி கோயிங் டு யூஸ் திஸ் பஸ் டு ஸ்க்ரீன் லாட் ஆஃப் பீப்புள். யாருக்கெல்லாம் வாயில ரிஸ்க் இருக்கோ இவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன், அப்படி இருந்ததுன்னா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப நன்றி ஃபார் த ரோட்டரி ஃபார் தேர் அண்ட் ஃபோர்ட்ஸ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. And our chancellor and the whole university for all the support.